அதுக்காக நீங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்க வந்து வந்தாதீங்க. அமைச்சர் கேகே சாரா இருந்தாரு. கேகே சார் இருந்தாரு. இருந்தப்ப அப்ப மட்டும் சும்மா இருந்தீங்க. அந்நியாரம் இவங்க ஹைவே எழுதிட்டாங்களா சார்? அந்நியாரம் நீங்க அடிச்சு வந்தீங்களா? இவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? என்ன வார்த்தை சொன்னாங்க? என்ன வேணாலும் சொல்லலையே, என்ன வேணாலும் சொல்லலையே, என்ன அப்படியே இருந்தாங்க. என்ன ஒரு எங்க கட்சியை நாங்க எழுதுறோம். உங்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சார் கொடுக்கணும்? என்ன சார் அவங்க என்ன ரூல்ஸ் அவங்க இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் எடு, இந்த அவனை எடு, இவன் எடு, இந்த இவனை எடு, இந்த இவனெல்லாம் கிருஷ்ணன் இருக்காருங்க. நாங்க வாங்கல தம்பி, ஒன் நம்பர்ல நாங்க வாங்கல சார். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க விஜய் போஸ்ட் ஒட்டியிருக்காங்கன்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த கீழே இப்படிதான் பேசக்கூடாது. என்ன சொன்னாங்க? என் கட்டுப்பாட்டுல இருக்குங்க. உங்க கட்டுப்பாட்டுல உள்ளதை வந்து பிசிகா எழுதும் போது மட்டும் உங்களுக்கு தெரியும், மத்தவங்க ஒட்டும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தாழ்த்தப்பட்டவன் எழுதுறப்ப உங்களுக்கு தெரியுமாங்க? விஜய் போஸ்ட் ஒட்டினதுக்கு என்ன சார்? தாழ்த்தப்பட்டவங்க எழுதுனா உங்களுக்கு தெரியும். இல்ல பாலத்து வேலையே முடியல, அதுக்குள்ள வெள்ளை அடிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? என்ன சார் ரோடு வேலையெல்லாம் முடியல. எழுதிட்டோம். நீங்க அவங்க சாப்பிட்டு எடுத்தான்னு சொல்றோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எஃப்ஐஆர் போடுங்க எங்க மேல. நாங்க எழுதுறதுக்கு எஃப்ஐஆர் போடுங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த விஜய் போஸ்ட் சார் இப்ப என்ன செஞ்சோம்? சார் விஜய் போஸ்ட் ஒட்டி இருக்கு, ரொம்ப நாள் இருக்கு, 15 நாளா இருக்கு. எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா சார், அது இவங்க கிட்ட தான் கேட்கணும். அனுமதி வாங்கியிருக்காங்களா? இருப்பா, இவங்க அவங்களுக்கு பேவரா தானே பேசுவாங்க, பேசிட்டு போறாங்க. என்னப்பா இதுவும் கவர்மெண்ட் பிரச்சனை, இது கவர்மெண்ட் பிரச்சனை. நாங்க தனியார் நிலத்துல நாங்க ஓட்டலாம் எழுதல. பாலத்திலேயே பாத்தீங்கன்னா கீழே நின்றுட்டு இருந்தோம், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அது வரைக்கும் நீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? விடுதலை சிறுத்தைனா உங்களுக்கு இப்படி நாங்க செய்யக்கூடாதா? அதுக்கு ஒரு இது சொல்றேன், அதை கேட்க மாட்டேன் சார். ஒண்ணும் இல்ல சார், விஜய் போஸ்டுக்கு அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அதுக்கடுத்து அவங்களுக்கு மேல என்ன எங்க ஓட்டிருக்காங்க? எங்க ஓட்டிருக்கான்னு பாருங்க. எங்க ஓட்டிருக்கான்னு பாருங்க. இப்படி மேல பாலத்துல சார் இப்படி வெயிட் அடிப்பாங்க. அப்ப நாங்க விடுதலை சிறுத்தை மட்டும் செய்யக்கூடாதா? இப்படி நீங்க பேசாதீங்க. என்ன செஞ்சோம்? அங்க இருந்து அந்த எந்த கட்சிக்காரங்க என்ன செஞ்சோம்? இல்ல என்ன செஞ்சோம்? வெள்ளை அடிச்சது வேற எந்த கட்சி? கவர்மெண்ட் சவுத்துல தானே அடிச்சா, வேற எந்த சவுத்துல அடிக்கல. பாலமுண்டு தெரியல. நாங்க எழுதுறோம், அவங்க மாநாடு எழுதுவாங்க. அது அவங்க எழுதவே மாட்டாங்க. சொல்லக்கூடாது. உங்களுக்கு இந்த மேல கொடுத்தாங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க. பேனரே வால் போஸ்ட் இருந்தா கிழிச்சிடலாம் இல்லையா? பெயிண்ட் அடிக்கிறது தான் பிரச்சனை. இப்பவே ஒரு வால் போஸ்ட் ஒட்டினீங்க, ஒரு பேனர் வச்சீங்கன்னா அதை ஒரு நாள் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுல கொடுத்து ஒரு பெர்மிஷனை வாங்குங்க. அப்படி ஏதாவது வாங்கிட்டு எழுதுங்க உங்க வாட்டுக்கு. கான்ட்ராக்ட்